வணக்கம்ப்பா. உலகத்துல போரே வேண்டாம். வெடிக்கக்கூடிய பொருள் பயன்படுத்தாதீங்க. போரே வேண்டாம். அமைதியான உலகம் வேண்டும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தான். ஒரு தவம் இருந்தான் வாரம் வாரம். அந்த தவத்துக்கு ஒரு கமாண்ட் வந்திருக்கு. வெடிக்கக்கூடிய பொருள் இல்லாம வேற என்ன பயன்படுத்துவது கமாண்ட் வந்திருக்கு. மனித பிறவிலே, உலகத்தோட பிறவிலே மனிதன்கிட்ட ஆக்கப்பூர்வமான ஒரு 6ஆம் அறிவை ஆண்டவன் படைச்சிருக்காரு. இதை எல்லா மனிதர்களும் தலைவர்கள் எல்லாமே நான் நல்லா இருக்கணும், நான் நாட்டு மக்கள் நல்லா இருந்து ரொம்ப கடுமையாக பயன்படுத்துறீங்க ஆயுதங்களை. நல்லபடியாக எல்லா பேரும் ஒற்றுமையாக வாழ்றதுக்கு என்ன வழி? அந்த வழியை இவ்வளவு படித்த விஞ்ஞானிகள், மேதைகள் எல்லாம் இருந்து ஏன் உங்களால் கண்டுபிடிக்க முடியல? இப்போ கமாண்டில் வேற என்ன பயன்படுத்துவதுன்னா எதை பயன்படுத்துறீங்க? அமைதியை தான் பயன்படுத்தினேன். ஒரே டயத்துல எல்லாத்தையும் கூட வச்சிருக்க குண்டை பூரா கூட வெடிக்க வைக்கிட்டேன். அது 2 பேராச்சும் குழப்பாங்கல்ல. அந்த 2 பேர் நிம்மதியா அமைதியா எந்த ஒரு கவலையும் இல்லாம பயமும் இல்லாம வாழட்டேன். அதைத்தான் கேட்டுக்கிறேன். வெடிக்கக்கூடிய பொருள் உன் உங்க வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு சுவிட்சை தட்டிடுவீங்க. அவங்க எத்தனை குழந்தைகள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை உயிர்களை பாதிக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஆக்கப்பூர்வமா மனுஷன் எப்படி வாழணும், வாழ்றதுக்கு உண்டான வழி என்ன, அமைதியா நிம்மதியா மகிழ்ச்சியை எப்படி வாழணும், அதுக்குண்டான வழியை முதல்ல கண்டுபிடிங்க. படித்த மேதான் கூட அடுத்த கட்டமா நம்மளுக்கு ஒரு மாயஜாலமான உலகம் உருவாகிக்குது. ஒரு 100 வருஷத்துல இப்போ உள்ள செல்போன் கருவிகள் எல்லாமே இருக்காது. மாயஜாலம். நினைச்சா நினைச்ச இடத்துக்கு போகலாம், நினைச்ச இடத்துக்கு வரலாம். அந்த மாதிரி ஒரு இறந்தவங்க உயிர் போல கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு மாயஜாலமான உலகம் உருவாக்கி அந்த உலகத்துக்கு நம்ம ரெடியாகுது. எப்படின்னா 2025 நோபல் பரிசு இயற்பியலுக்கு கொடுத்துருக்காங்க. இயற்பியல் கொடுத்தாங்க. குவாண்டம்ன்ற ஒரு இருக்கு, ஒரு கண்டுபிடிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த குவாண்டத்தோட கண்டுபிடிப்பு உலகத்திலே இப்ப நம்ம பார்க்குற பொருள் எல்லாமே உள்ள இயற்கையான ஆர்வம். மாயஜாலமான ஒரு கண்டுபிடிப்பு ஒரு உலகம் அந்த இயற்பியல் இருக்கு. அதை கண்டிப்பா 100 வருஷத்துல நம்ம படித்த அறிவாளி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படின்னும் போது அதே சக்தி யுகம்ன்றது எல்லா பேருக்கும் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா யாருக்குமே எந்த துன்பமும் வராது. நம்ம நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி இருக்கலாம், வரலாம், ஒற்றுமையா வாழலாம். அதுக்குள்ளாமே நீங்க இந்த மாதிரி பண்ணி உலகத்தை அழிச்சு விடாதீங்க. இருக்க மக்களுக்கும் கொண்டு விடாதீங்க. இதுதான் அந்த மாயஜலமான மந்திரமான மகிழ்ச்சியான உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறோம். அதை கேட்டுக்கிறேன்ப்பா. மனசார எந்த ஆயுதமும் பயன்படுத்தாதீங்க. வெடிக்கக்கூடிய போரில் போரே இல்லாத உலகமா அமைதியான உலகமா இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்ப்பா.